வணக்கம். இது மதிமுகம் செய்திகள். இன்றைய முக்கிய நிகழ்வுகளை பார்ப்பதற்கு முன்பாக தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். மாநில அரசுகளை வஞ்சிக்காத ஒன்றிய அரசு அமைய வேண்டும். கொளத்தூர் தொகுதியில் நலத்திட்டங்களை துவக்கி வைத்து முதலமைச்சர் ஸ்டாலின் பேச்சு. திமுக கூட்டணி 40 தொகுதிகளிலும் வெற்றி பெற உறுதி. மதிமுக அவசர கூட்டத்தில் தீர்மானம். மதிமுகவுக்கு பம்பரம் சின்னம் ஒதுக்குவது தொடர்பாக 2 வாரங்களில் பதிலளிக்க வேண்டும். தேர்தல் ஆணையத்திற்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. பொது இடங்களில் அதிக கவனத்துடன் பேச வேண்டும். ராகுல் காந்திக்கு தேர்தல் ஆணையம் அறிவுரை. விரிவான செய்திகள். மாநில அரசுகளை வஞ்சிக்காத ஒன்றிய அரசு அமைய வேண்டும் என முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். சென்னை கொளத்தூர் தொகுதிக்கு உட்பட்ட பகுதிகளில் 38.62 கோடி ரூபாய் மதிப்பில் புதிதாக தொடங்கப்பட உள்ள 11 பணிகளுக்கு அடிக்கல் நாட்டி நிறைவு செய்யப்பட்ட 15 பணிகளை மக்கள் பயன்பாட்டிற்கு முதலமைச்சர் ஸ்டாலின் தொடங்கி வைத்தார். சென்னை மாநகராட்சி சார்பில் முடிவுற்ற திட்டப்பணிகளை முதல்வர் ஸ்டாலின் தொடங்கி வைத்தார். மேயர் சிட்டிபாபு பூங்காவில் புதிய திட்டப்பணிகளுக்கும் முதல்வர் அடிக்கல் நாட்டினார். மேலும் மாணவர்களுக்கு மடிக்கணினி, கல்வித்தொகை, தையல் இயந்திரங்கள் உள்ளிட்டவற்றை வழங்கினார். நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழாவில் பேசிய முதலமைச்சர் மகளிர் தினத்தை முன்னிட்டு அனைத்து பெண்களுக்கும் நல்வாழ்த்துக்கள் தெரிவித்தார். மகளிர் முன்னேற்றத்துக்காக பல திட்டங்களை தீட்டி பல சாதனைகளை திராவிட மாடல் அரசு செய்து வருவதாக குறிப்பிட்ட அவர், கட்டணமில்லா விடியல் பயணம், புதுமை பெண், கலைஞர் மகளிர் உரிமை திட்டம், தோழி விடுதி என ஏராளமான திட்டங்களை கொண்டு வந்துள்ளதாக தெரிவித்தார். தமிழ்நாடு அரசின் திட்டங்களுக்கு மத்திய அரசின் உதவிகள் எதுவும் இல்லை என தெரிவித்த அவர், மாநில அரசை வஞ்சிக்காத ஒன்றிய அரசு அமைய வேண்டும் என குறிப்பிட்டார். கட்டணமில்லா விடியல் பயணம் திட்டம், அரசு பள்ளிகளில் படித்து கல்லூரிக்கு போகிற மாணவிகளுக்கு மாதந்தோறும் 1000 ரூபாய் வழங்குகிற புதுமை பெண் திட்டம், குடும்ப தலைவிகளுக்கு மாதந்தோறும் 1000 ரூபாய் வழங்கக்கூடிய கலைஞர் மகளிர் உரிமை திட்டம், தோழி விடுதி, வெளியூரில் இருந்து சென்னைக்கு வந்து வேலை பார்த்துட்டு இருக்கவங்களுக்கு ஹாஸ்டலில் தங்கி விடுதிகளில் தங்கி தனியாருடைய இல்லங்களில் எங்கேயாவது தங்கி வாடகை எடுத்து தங்கியிருந்தாங்க. அவங்களுக்குன்னு ஒரு பாதுகாப்பாக தோழி விடுதின்னு ஒன்று கட்டி இன்னைக்கு மாவட்டம் முழுவதும் கட்டி கொண்டு இருக்கிறோம். இப்படி ஏராளமான திட்டங்கள் நம்ம திராவிட மாடல் அரசு செயல்படுத்திட்டு வருது. இந்த திட்டங்களால் நீங்களும் தமிழ்நாடும் முன்னேற்றம் அடைகிறது தான் திராவிட மாடல் அரசுக்கும் இந்த முத்துவேல் ஸ்டாலின், கருணாநிதி ஸ்டாலினுக்கும் பெருமை. இப்படி தமிழ்நாட்டோட வளர்ச்சிக்கும் அடித்தளமாக இருக்கக்கூடிய பல திட்டங்களை நாம் எவ்வளவோ செஞ்சுக்கிட்டு இருந்தாலும், ஆனால் அதே நேரத்தில் ஒன்றிய அரசினுடைய ஒத்துழைப்போ நிதி உதவியோ இல்லாமல் தான் நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். தமிழ்நாட்டை வஞ்சிக்காத மாநிலங்களை மதிக்கிற ஒன்றிய அரசு அமைஞ்சால்தான் இன்னும் நிறைய செய்ய முடியும். அதுக்கான காலம் கணிவு கொண்டு இருக்கு. அதுக்கு உங்களுடைய எல்லோருடைய ஆதரவு தேவை. தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியில் 40 தொகுதிகளிலும் திமுக கூட்டணியை வெற்றி பெற செய்ய மதிமுக கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது. இதுகுறித்து வெளியிடப்பட்டுள்ள அறிக்கையில், மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தின் நிர்வாக குழு அவசர கூட்டம் தலைமை நிலையம் தாயகத்தில் அவைத்தலைவர் ஆடிட்டர் அர்ஜுனராஜ் தலைமையில் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் கழக பொதுச் செயலாளர் வைகோ, பொருளாளர் மு செந்திலதிபன், முதன்மை செயலாளர் துரை வைகோ, துணை பொதுச் செயலாளர்கள் மல்லை சத்யா, செஞ்சி ஏ.கே. மணி, ஆடுதுறை முருகன், டாக்டர் ரொகையா உள்ளிட்ட தலைமை கழக நிர்வாகிகள் மற்றும் நிர்வாக குழு உறுப்பினர்கள் கலந்து கொண்டனர். இந்த கூட்டத்தில் அரசியல் சாசனத்தை பாதுகாக்கவும் நாடாளுமன்ற ஜனநாயகத்தை நிலைநிறுத்தவும் பாஜக தலைமையிலான அரசை ஆட்சி பீடத்தில் இருந்து அகற்றியே ஆக வேண்டும் எனவும், இந்த நோக்கத்தோடு தேசிய மற்றும் மாநில கட்சிகளும் இணைந்து அமைந்துள்ள இந்தியா கூட்டணி 18வது மக்களவை தேர்தலில் வெற்றி பெற வேண்டும் என தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது. மேலும் தமிழ்நாட்டில் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையில் இயங்கி வரும் இந்தியா கூட்டணி தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியில் 40 தொகுதிகளிலும் வெற்றி கொடி நாட்ட வேண்டும் என்பதில் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம் உறுதியாக இருப்பதாகவும் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது. இரண்டாவதாக, ஸ்டெர்லைட் ஆலையை மூட மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ மக்கள் மன்றத்திலும் நீதிமன்றத்திலும் 28 ஆண்டுகளாக போராடியதற்கு கிடைத்த மாபெரும் வெற்றி எனவும், தனது அயராத போராட்டத்தாலும் நீதிமன்றத்தில் நீதிக்காக நடத்திய பெரும் போராட்டத்தாலும் ஸ்டெர்லைட் நச்சு ஆலையை நிரந்தரமாக மூடச் செய்த கழக பொதுச் செயலாளர் வைகோவுக்கு மறுமலர்ச்சி திமுக நிர்வாக குழு பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்வதில் பெருமிதம் கொள்வதாக தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது. மேலும் சுற்றுச்சூழலுக்காக போராடி வெற்றி வாகை சூடிய பொதுச் செயலாளர் வைகோ பெயர்
தமிழ்நாட்டின் வரலாற்றில் பொன் எழுத்துக்களால் பொறிக்கப்படும் எனவும் தீர்மானத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மூன்றாவதாக செங்கல்பட்டு மாவட்டம் கல்பாக்கத்தில் உள்ள அணு உலை வளாகத்தில் பாவினி எனும் பொதுத்துறை நிறுவனத்தால் கடந்த 2003ஆம் ஆண்டிலிருந்து 500 மெகாவாட் திறன் கொண்ட ஒரு மாதிரி அதிவேக ஈநுலை கட்டப்பட்டு வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் தமிழ்நாட்டின் தலைநகர் சென்னைக்கும் வட தமிழ்நாட்டுக்கும் பாதிப்பை ஏற்படுத்தும் இத்திட்டத்தை ஒருபோதும் அனுமதிக்க முடியாது எனவும் ஒன்றிய பாஜக அரசு உடனடியாக இத்திட்டத்தை கைவிட வேண்டும் என்றும் தமிழ்நாடு அரசு முனைந்து தடுத்து நிறுத்த வேண்டும் என்றும் மதிமுக நிர்வாக குழு வலியுறுத்துவதாக தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது. நான்காவதாக சட்டக்கல்லூரி மாணவர்கள் கஞ்சா உள்ளிட்ட போதைப் பொருட்களை ஒழிக்க அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று ஆர்ப்பாட்டம் நடத்தி வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் புதுச்சேரி மாநிலமே கொந்தளிப்பாக உள்ள சூழலில் அந்த மாநில அரசு விரைந்து செயல்பட்டு பாலியல் வன்முறையிலும் படுகொலையிலும் ஈடுபட்ட கொடியவர்களை கடுமையாக தண்டிக்குமாறும் புதுவை வாழ் மக்களுக்கு குறிப்பாக பெண்களுக்கும் பள்ளி மாணவிகளுக்கும் உரிய பாதுகாப்பினை வழங்குமாறும் மறுமலர்ச்சி திமுக நிர்வாக குழு கேட்டுக் கொள்வதாகவும் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது. மதிமுகவுக்கு பம்பரம் சின்னம் ஒதுக்குவது தொடர்பாக 2 வாரங்களில் பதிலளிக்க தேர்தல் ஆணையத்திற்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. மதிமுக சார்பில் கட்சியின் பொதுச் செயலாளர் வைகோ தாக்கல் செய்துள்ள மனுவில் கடந்த 1996ஆம் ஆண்டு முதல் சட்டமன்றம், மக்களவை மற்றும் உள்ளாட்சி தேர்தல்களில் மதிமுக போட்டியிட்டுள்ளதாகவும் இந்த தேர்தல்களில் தங்கள் கட்சிக்கு பம்பரம் சின்னம் ஒதுக்கப்பட்டதாகவும் குறிப்பிட்டுள்ளார். கடந்த 2006ஆம் ஆண்டு நடந்த சட்டமன்ற தேர்தலில் 5.99% வாக்குகள் பெற்ற நிலையில் 5.98% வாக்குகள் பெற்றுள்ளதாக கூறி தங்கள் கட்சியின் அங்கீகாரத்தை தேர்தல் ஆணையம் ரத்து செய்ததாக குறிப்பிட்டுள்ளார். அதன் பின் கடந்த 2014ஆம் ஆண்டு நடந்த மக்களவை தேர்தலில் பம்பரம் சின்னம் ஒதுக்கப்பட்ட நிலையில் வரும் மக்களவை தேர்தலிலும் பம்பரம் சின்னம் ஒதுக்க வேண்டும் என்ற கோரிக்கையுடன் தேர்தல் ஆணையத்துக்கு மனு அனுப்பியுள்ளதாக சுட்டிக்காட்டியுள்ளார். பம்பரம் சின்னம் பொது சின்னம் இல்லை என்பதாலும் வேறு எந்த கட்சியும் அந்த சின்னத்தை கோரவில்லை என்பதாலும் தங்கள் மனுவை பரிசீலித்து பம்பரம் சின்னம் ஒதுக்க தேர்தல் ஆணையத்திற்கு உத்தரவிட வேண்டும் என்று வைகோ தனது மனுவில் கோரிக்கை விடுத்துள்ளார். இந்த மனு விசாரணைக்கு வந்தபோது வைகோ தரப்பில் மூத்த வழக்கறிஞர் அஜ்மல் கான் ஆஜராகி மக்களவை தேர்தல் தேதி எப்பொழுது வேண்டுமானாலும் அறிவிக்கலாம் என்பதால் தனது விண்ணப்பத்தை விரைந்து பரிசீலிக்க உத்தரவிட வேண்டும் என வாதிட்டார். தேர்தல் ஆணையம் தரப்பில் வழக்கறிஞர் நிரஞ்சன் ராஜகோபாலன் ஆஜராகி மனு தொடர்பாக பதிலளிக்க அவகாசம் வழங்க வேண்டும் என கோரினார். இதையடுத்து மதிமுக மனுவுக்கு பதிலளிக்கும்படி தேர்தல் ஆணையத்திற்கு உத்தரவிட்ட நீதிபதிகள் பதிவு செய்யப்பட்ட அங்கீகாரம் இல்லாத கட்சி வேட்பாளர்களுக்கு பொது சின்னம் ஒதுக்கீடு செய்வது தொடர்பான பிரிவின் கீழ் விண்ணப்பிக்க மதிமுகவுக்கு அனுமதி அளித்தன. அந்த விண்ணப்பத்தை பரிசீலித்து தகுந்த உத்தரவை பிறப்பிக்க வேண்டும் என்று தேர்தல் ஆணையத்திற்கு உத்தரவிட்ட நீதிபதிகள் வழக்கின் விசாரணையை தள்ளி வைத்தனர். இந்த நிலையில் இந்த வழக்கு விசாரணைக்கு வந்தபோது மக்களவை தேர்தலில் மதிமுகவுக்கு பம்பரம் சின்னம் ஒதுக்குவது குறித்து 2 வாரங்களில் பதிலளிக்க வேண்டும் என தேர்தல் ஆணையத்திற்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. பொது இடங்களில் பேசும்போது அநாகரிகமான சொற்களை பயன்படுத்தக்கூடாது என காங்கிரஸ் எம்பி ராகுல் காந்திக்கு இந்திய தேர்தல் ஆணையம் அறிவுறுத்தியுள்ளது. கடந்த ஆண்டு நவம்பரில் பொதுக்கூட்டம் ஒன்றில் பேசிய காங்கிரஸ் எம்பி ராகுல் காந்தி பிரதமர் மோடி உள்ளிட்ட பாஜக தலைவர்களை பிக் பாக்கெட் என குறிப்பிட்டு விமர்சித்திருந்தார். இதனை எதிர்த்து டிசம்பரில் ராகுல் காந்திக்கு எதிராக டெல்லி உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டது. வழக்கை விசாரித்த உயர்நீதிமன்றம் ராகுல் மீது உரிய நடவடிக்கை எடுக்குமாறு தேர்தல் ஆணையத்திடம் அறிவுறுத்தியது. அதன்படி பொது இடங்களில் பேசும்போது அநாகரிகமான சொற்களை பயன்படுத்தக்கூடாது என்றும் அதிக கவனத்துடன் பேச வேண்டும் எனவும் ராகுல் காந்திக்கு தேர்தல் ஆணையம் அறிவுரை வழங்கியுள்ளது. பெண்களுக்குரிய அனைத்து உரிமைகளையும் நலன்களையும் முழுமையாக பெற்றுத்தரும் வரை அதை நோக்கிய நமது பயணம் தொடரும் என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். இன்று சர்வதேச உலக மகளிர் தினத்தை முன்னிட்டு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பெண்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளார். இதனைத் தொடர்ந்து முதலமைச்சர் ஸ்டாலின் வெளியிட்டுள்ள அறிக்கையில் சமூகத்தின் சரிபாதியானவர்கள் பெண்கள், அவர்களுக்கு உரிய அனைத்து உரிமைகளையும் நலன்களையும் முழுமையாக பெறும் வரை அதை நோக்கிய நமது பயணம் தொடரும் என உறுதியளித்து வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளார். பெண்ணினத்தின் மாண்பை காக்க நாம் அனைவரும் உறுதியேற்க வேண்டும் என மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ கேட்டுக் கொண்டுள்ளார். பெண்ணில் பிறந்தக்க யாவுள பெண்மை வாழ்கவென்று போற்றுவோம் என கவிஞர்கள் உன்னதமாக பாராட்டிய தாய் குலத்தின் உரிமை முழங்கும் நாளையே நாம் உலக மகளிர் தினமாக கொண்டாடுகிறோம். சங்க காலம் தொட்டு தாய்மார்கள் அறத்தின் வடிவமாகவும் மான உணர்ச்சியை பிள்ளைகளிடம் ஊட்டும் வீர மகளிராகவும் கருதப்பட்டனர். தந்தை பெரியார் அவர்கள் பெண்ணுரிமைக்காக சங்கநாதம் எழுப்பினார். மூவலூர் மூதாட்டி ராமாமிர்தம் அம்மையாரும் டாக்டர் தர்மாம்பாள் அவர்களும் டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி அவர்களும் பெண்களின் உரிமைக்காக போராடினார்கள். பெரியார் அவர்களின் துணைவியார் நாகம்மையார்
அவர்தம் சகோதரி கண்ணம்மாள் அவர்களும் மதுவை எதிர்த்து போராடிய வீராங்கனைகள் வாழ்ந்த இந்த மண்ணில் தற்போது சில நிகழ்வுகள் வேதனை தருகிறது. பெண்களுக்கு இழைக்கப்படும் பாலியல் வன்கொடுமைகள், கொலைகள் நாளுக்கு நாள் வளர்ந்து கொண்டே இருக்கிறது. பெண்கள் அனைவருக்கும் ஆண்கள் பாதுகாப்பு அளிக்க வேண்டும். நம்மை உலகிற்கு கொண்டு வந்து நம் வெற்றிக்கு துணையாக இருக்கும் பெண்களுக்கு பாதுகாப்பை அளிக்க வேண்டும். இந்த நன்னாளில் பெண்ணினத்தின் மாண்பை காக்க உறுதியேற்போம் என கூறி மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ மகளிர் தின வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளார். திமுக அமைச்சர் KKSSR ராமச்சந்திரன் மீதான சொத்து குவிப்பு வழக்கிற்கான தீர்ப்பு இன்று வெளியாகும் என உயர்நீதிமன்றம் தெரிவித்துள்ளது. வருவாய்த்துறை அமைச்சர் KKSSR ராமச்சந்திரன் மீதான சொத்து குவிப்பு வழக்கில் ஸ்ரீவில்லிபுத்தூர் நீதிமன்றம் இன்று தீர்ப்பு வழங்க உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. இந்த தீர்ப்பு அமைச்சர் KKSSR ராமச்சந்திரனுக்கு எதிராக அமைந்தால் அவரது அமைச்சர் பதவி பறிபோகும் என்பதால் இன்றைய தீர்ப்பு பற்றி மிகுந்த எதிர்பார்ப்புகள் அதிகரித்துள்ளது. கடந்த 2006-2011 திமுக ஆட்சி காலத்தில் வருமானத்திற்கு அதிகமாக சொத்து குவித்ததாக பல அமைச்சர்கள் மீது அதிமுக ஆட்சியில் வழக்கு பதிவு செய்யப்பட்டது. அந்த வகையில் அமைச்சர் தங்கம் தென்னரசு உள்ளிட்ட சிலர் மீதான வழக்குகளில் அவர்கள் விடுவிக்கப்பட்டனர். இந்த நிலையில் அமைச்சர் KKSSR ராமச்சந்திரன் மீதான சொத்து குவிப்பு வழக்கில் இன்று தீர்ப்பு வெளியாக உள்ளது. தமிழ்நாடு மக்களை ஒருபோதும் பிரதமர் மோடி ஏமாற்ற முடியாது என தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை தெரிவித்துள்ளார். சென்னையில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் தொகுதி பங்கீடு குறித்து திமுக மற்றும் காங்கிரஸ் கட்சிகளுக்கு இடையே எந்த விதமான பிரச்சனையும் இல்லை என தெரிவித்தார். சரி, நீங்க கேளுங்களா அவங்கள, நீங்க கேட்க மாட்டேன்றீங்க. என்ன சொல்றாங்க? இல்லைன்றாங்களா? இல்ல நாங்க சொல்றத மறுப்பு சொல்றாங்களா? அப்படின்னா என்ன அதுக்கு என்ன அது சம்பந்தம் தானே? சொல்லுங்க. நாங்க சொல்வது சரின்னு தானே, இல்லைன்னா மறுப்பு சொல்லல. இல்லைங்க நாங்க இது 139 ஆண்டுகளை கடந்த கட்சிங்க காங்கிரஸ் பேர் இயக்கம். எத்தனையோ தேர்தலை பார்த்துருக்கு, இந்த தேர்தலையும் சந்திக்கும். ரைட், தேங்க்யூ. எங்களது இந்தியா காஷ்மீர்ல இருந்து கன்னியாகுமரி வரைக்கும் இருக்கிற காங்கிரஸ் பேர் இயக்கங்க ஒரு மாநிலமா முடிச்சிட்டு வருவாங்க. நாங்க பேசிட்டு இருக்கோம். நீங்க நினைக்கிற மாதிரி எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. ரொம்ப சுமூகமா இருக்கு, இனிப்பா இருக்கு. கசப்புறதா தான் நான் கூட சொல்றதுக்கு. பல்வேறு மாவட்டங்களில் நடைபெற்ற நிகழ்வுகளை களத்தில் மதிமுகம் பகுதியில் பார்க்கலாம். தூத்துக்குடி மாவட்டத்தில் சமையல் பணியாளரான பெண் ஒருவர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் என் உயிருக்கு உத்தரவாதம் இல்லை, என்னை காப்பாற்றுங்கள் என காலில் விழுந்து கோரிக்கை வைத்துள்ளார். கோவில்பட்டி சுப்பிரமணியபுரம் பகுதியில் உள்ள நகராட்சி நடுநிலைப் பள்ளியில் சத்துணவு சமையல் உதவியாளராக பார்வதி என்ற பட்டியலின பெண்ணும் லதா என்பவரும் சமையல் செய்து வந்துள்ளனர். இந்நிலையில் லதா அடிக்கடி விடுமுறை எடுத்ததால் சத்துணவு அமைப்பாளர் லதாவை கண்டித்துள்ளார். இதற்கு காரணம் பார்வதி தான் என எண்ணிய லதா பார்வதியை அவதூறாக பேசி சாதி ரீதியாக திட்டியுள்ளார். மேலும் லதாவின் தம்பி செந்தில்குமார் பார்வதியை தாக்கியதாகவும் கூறப்படுகிறது. இந்த சம்பவம் குறித்து கோவில்பட்டி கிழக்கு காவல் நிலையத்தில் பார்வதி புகார் அளித்துள்ளார். திருப்பூர் தாராபுரம் அருகே 7 வருடங்களாக இயங்கி வரும் மதுபான கடையை மூட வலியுறுத்தி 300க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் சாலையில் போராட்டத்தில் ஈடுபட்டனர். மதுபான கடை அமைந்துள்ள இடத்தில் அரசு பள்ளிக்கூடம், கோவில்கள் உள்ளதால் மது பிரியர்கள் குடித்துவிட்டு சாலையில் ஆடைகள் கலைந்த நிலையில் கிடப்பதாகவும், மேலும் பள்ளி சென்று வரும் சிறுமிகளிடம் தகாத வார்த்தைகளால் பேசி கிண்டல் செய்வதாகவும், சாலை விபத்துகள் ஏற்பட்டு பல உயிர் இழந்துள்ளதாகவும் அப்பகுதி பொதுமக்கள் வேதனை தெரிவித்துள்ளனர். திருவண்ணாமலை மாவட்டத்தில் தடை செய்யப்பட்ட நெகிழி பொருட்களை மாவட்ட ஆட்சியர் பாஸ்கர பாண்டியன் பறிமுதல் செய்ததை தொடர்ந்து விற்பனை செய்த நிறுவனங்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என எச்சரிக்கை விடுத்துள்ளார். தமிழக அரசால் தடை செய்யப்பட்ட பிளாஸ்டிக் கவர்கள் மற்றும் காலாவதியான உணவுப் பொருட்கள் விற்பனை செய்யப்படுவதாக மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை மனு வைத்துள்ளனர். அதன் பெயரில் உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகளுக்கு மாவட்ட ஆட்சியர் ஒரே நாளில் அதிரடி ஆய்வு மேற்கொள்ளும்படி உத்தரவிட்டுள்ளார். அதேபோல் திருவண்ணாமலை செங்கம் பகுதியில் சுகாதாரத்துறை அதிகாரிகள் 1 லட்சம் ரூபாய் மதிப்புடைய நெகிழி பொருட்களை பறிமுதல் செய்து விற்பனை செய்த வியாபாரிகள் மீது அபராதம் விதித்துள்ளனர். நாமக்கல் மாவட்டம் குமாரபாளையம் அருகே வலி நிவாரண மாத்திரையை நீரில் கரைத்து போதை ஊசியாக பயன்படுத்திய 15 கட்டிட கூலி தொழிலாளர்களை காவல்துறையினர் கைது செய்து அவர்களிடம் இருந்து 30 லட்சம் ரூபாய் மதிப்பிலான மாத்திரைகள் பறிமுதல் செய்துள்ளனர்.
மயிலாடுதுறையில் 250 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் பல்வேறு நலத்திட்டங்களை செயல்படுத்தி தரக்கோரி பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளதாக அக்குழுவின் தலைவர் அன்பழகன் பேட்டி அளித்துள்ளார். மயிலாடுதுறை மாவட்டத்தில் மதிப்பீட்டு குழுவின் தலைவர் அன்பழகன் செய்தியாளர்களை சந்தித்து பேசுகையில், தொடர்ந்து பல்வேறு ஆய்வுகள் மேற்கொள்ளப்பட்டதில் பொதுமக்கள் தரப்பிலிருந்து கோரிக்கைகள் பல முன்வைக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தார். 10 கோடி மதிப்பீட்டில் தாளம்பேட்டையில் மீன் இறங்குதளம் அமைத்தல், 10 கோடியில் மதிப்பீட்டில் பெருமாள்பேட்டையில் மீன் இறங்குதளம் அமைத்தல், இப்படி பல்வேறு கோரிக்கைகளை வைக்கப்பட்டிருக்கிறது. கிட்டத்தட்ட ஒரு 250 கோடி ரூபாய் மதிப்பீடில் இன்றைக்கு இந்த புதிய மாவட்டத்தில் எங்களுக்கு கோரிக்கையாக கொடுத்திருக்கிறார்கள். உலக நலன் வேண்டி லயன் மயூரா அமைப்பினர் சார்பில் ரத யாத்திரை பயணத்தை பழனியில் இந்து வியாபாரிகள் சங்க மாநில செயலாளர் ஜெகன் கொடியசைத்து துவக்கி வைத்தார். மத்திய பிரதேசத்தில் உள்ள உஜ்ஜயினி என்ற ஊரில் கார்த்திகேயா மகாயாகம் வருகிற மார்ச் 15ஆம் தேதி நடைபெற உள்ளது. அதற்காக இன்று பழனியில் சிறப்பு வழிபாடுகள் செய்யப்பட்டது. அதனைத் தொடர்ந்து முருகர் சிலையுடன் கிரிவலம் வந்த ரத யாத்திரை பயணத்தை இந்து வியாபாரிகள் சங்க மாநில செயலாளர் ஜெகன் கொடியசைத்து துவக்கி வைத்தார். மார்ச் 15 மத்திய பிரதேச உஜ்ஜயினில் ஒரு முருகையாக நடக்க போகுது. பழனி உஜ்ஜயன் கார்த்திகேய மகாயாகம், அதுதான் யாகத்தின் பேரு. ഇന്ന് കാലയില് പഴനിയാണ്ടവർക്ക് പൂജ പണി ഗിരിവലം പണി മുരുകപ്പെരുമാളുടെ ശില കൊണ്ട് പൂജിച്ച ശില കൊണ്ട് ബൈ റോഡ് நம்ம எல்எம்ஆர்க்கு லயன் மயூர ராயல் கிங்டம் கிரவுண்ட் ஃபோர்ஸ் டீம்ஸ் ட்ராவல் பண்ண ஸ்டார்ட் பண்ண போகுது. இங்கே இது பழனி பை ரோடு ரத யாத்திரை ஸ்டார்ட் பண்ண போகுது. அங்கே போய் 15ஆம் தேதி ஒரு பெரிய ஒரு யாகம் நடத்த போகுது. முருக யாகம் നോർത്ത് ഇന്ത്യയിൽ മധ്യപ്രദേശിൽ ഉജ്ജയിനിൽ വെച്ചിട്ട് ഇന്ത്യക്ക് നല്ലതുക്കാണ് നടക്കാൻ വേണ്ടിയിട്ടുള്ള இந்த யாகத்துக்கு முருகப்பெருமாளோட பிளெஸிங் உலகம் முழுவதும் போய் சேராൻ வேண்டிட்டு நடக்கிற இந்த யாகத்துக்கு உங்கள எல்லாவருடைய பிரேயர் எனக்கு தேவை. முருகப்பெருமாளோட பிளெஸிங் உங்களுக்கு எல்லாருக்கும் கிட்டട്ടെ. ஓம் சரவண பவாய நமஹ. சென்னை நெற்குன்றம் செயின்ட் மேரிஸ் நர்சரி மற்றும் பிரைமரி பள்ளியில் ஆண்டு விழா மற்றும் குழந்தைகளுக்கான பட்டமளிப்பு விழா பள்ளி மாணவர்களின் கலை நிகழ்ச்சிகளுடன் சிறப்பாக நடைபெற்றது. பள்ளியின் தாளாளர்கள் முனைவர் ராஜா தலைமையில் நடைபெற்ற ஆண்டு விழாவில் தென்னிந்திய பத்திரிகையாளர் மன்றத்தின் மாநில தலைவர் நாகராஜன், மாநில பொதுச் செயலாளர் நடராஜன், தென்னிந்திய பத்திரிகையாளர் மன்றத்தின் நிர்வாகிகள் ஸ்ரீராம், சரவணன் மற்றும் பிரபல சின்னத்திரை நடிகை தீபா ஆகியோர் சிறப்பு விருந்தினர்களாக கலந்து கொண்டு மாணவர்களுக்கு பட்டங்கள் மற்றும் திருக்குறள் உள்ளிட்ட பல்வேறு போட்டிகளில் வெற்றி பெற்ற மாணவ மாணவிகளுக்கு பரிசுகள் மற்றும் சான்றிதழ்களை வழங்கி பாராட்டு தெரிவித்தனர். முன்னதாக பள்ளியின் ஆண்டு விழாவினை முன்னிட்டு பள்ளியின் மாணவர்கள் பாடல்கள், நடனங்கள் மற்றும் நாடகங்கள் உள்ளிட்ட பல்வேறு கலை நிகழ்ச்சிகளை செய்து தங்களின் திறமைகளை வெளிப்படுத்தினர். சென்னை தண்டையார்பேட்டையில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் கோகுல மக்கள் கட்சி நிர்வாகிகள் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. 500க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்ட கூட்டத்தில் வரும் நாடாளுமன்ற, தமிழக சட்டமன்ற தேர்தல் குறித்த ஆலோசனை மற்றும் நிர்வாகிகள் கருத்து கேட்பு கூட்டம் நடைபெற்றது. கூட்டத்தின் முடிவில் சுதந்திர போராட்ட வீரர்களுக்கு கோயில்பட்டி அடுத்து நடுக்காட்டு சீமையிலே அரசு உடைமையாக்கி போர் நினைவு சின்னம் அமைக்க வேண்டும், தமிழகம் முழுவதும் சாதி வாரியாக கணக்கெடுத்தல் வேண்டும் உள்ளிட்ட பல தீர்மானங்கள் கொண்டுவரப்பட்டது. மேலும் கூட்டத்தில் வரும் நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிடும் வேட்பாளர்கள் அறிமுகப்படுத்துதல் நிகழ்ச்சி நடைபெற்றது. அதே நேரத்தில் பெரும்பான்மையான மாவட்ட செயலாளர்கள் நாம் மொத்த தொகுதியிலும் கூட்டணியாக செல்ல வேண்டாம், நம்முடைய வாக்கு வங்கியை பிரித்து காட்டி நமக்கான உரிமையை மீட்டெடுக்க வேண்டும் என்கின்ற கருத்துகளும் இங்கே மேலோங்கி இருக்கின்றன. திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி அருகே காட்டாற்றில் தடுப்பணை கட்டுவதற்கு அதிகாரிகளிடம் பலமுறை மனு அளித்தும் எந்தவித நடவடிக்கையும் மேற்கொள்ளாததால் அப்பகுதி மக்கள் ஊராட்சி மன்ற அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். இது பல வருடங்களாக வந்து ஊராட்சி மக்கள் எல்லாரும் நம்ம கோரிக்கை வைத்துட்டு இருக்கோம். ஒரு 10 வருடங்களாக இருக்கும். கடந்த 2 வருடம் வந்துட்டு கொஞ்சம் இதனுடைய தாக்கம் வந்து அதிகமா ஆயிடுச்சு. காரணம் வந்துட்டு நம்ம நீர் வந்துட்டு இப்போ நிலத்தடி நீர் வந்து 1000 அடிக்கு வந்துட்டு கீழே போயிடுச்சு. இதெல்லாம் வந்து 2 வருடமா வந்து ஒவ்வொரு கிராம சபை கூட்டத்திலயும் வந்து நம்ம தீர்மானம் போட்டுட்டு வந்துட்டு இருக்கோம். தீர்மானம் போட்டுட்டு அது எழுத்துப்பூர்வமா வந்துட்டு எல்லா இடத்துக்கும் வந்துட்டு ஊராட்சி அலுவலகம் சார்பாக வந்துட்டு எல்லா இடத்துக்கும் அனுப்பிட்டு இருக்காங்க. இப்போ இது அனுப்பி 2 முறை வந்துட்டு நீர்வளத்துறையா இல்ல எனக்கு பொதுப்பணித்துறையான்னு எங்களுக்கு கரெக்டா தெரியல. 2 முறை வந்துட்டு அந்த இடத்தை வந்துட்டு பார்த்துட்டு போயிருக்காங்க. பார்த்துட்டு போனதுக்கு அப்புறம் வந்து இந்த அணையை அங்க கட்டக்கூடிய சாற்றுக்கு இருக்க இல்லையே என்ற வந்து கண்டுபிடிக்கிறதுக்கே வந்து கிட்டத்தட்ட 10 வருஷம் ஆயிருக்கு. இது வரைக்குமே வந்து அந்த அணையை கட்ட முடியுமா என்றது கூட இது வரைக்கும் வந்து வட்டாட்சியர் அலுவலகமா இல்ல மாவட்ட ஆட்சியர் அலுவலகமா இந்த இடத்துல இருந்து வந்துட்டு இது சரியான வந்துட்டு பதில வந்துட்டு கொடுக்காம இருக்காங்க.
தென்காசி மாவட்டத்தில் நாடாளுமன்ற தேர்தலின் போது தமிழக கேரளா எல்லைப் பகுதியில் மேற்கொள்ள வேண்டிய முன்னேற்பாடுகள் குறித்து இரு மாநில உயர் அதிகாரிகளுடன் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. ஆலோசனை கூட்டத்தில் தேர்தலின் போது பண பரிவர்த்தனைகளை கண்காணிக்கவும், பண பரிமாற்றத்தில் ஈடுபட்டு ஏதேனும் நபர் சிக்கினால் அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். திருப்பத்தூர் மாவட்டத்தில் தமிழ்நாடு ஊரக வளர்ச்சித்துறை தொழிலாளர்கள் சங்கம் சார்பில் அனைத்து நிலை தொழிலாளர்களின் கோரிக்கைகளை வலியுறுத்தி மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. பணி பாதுகாப்பு, பதவி, வாரிசு வேலை, ஓய்வூதியம் வழங்கப்பட வேண்டும், பணி நீக்கம் செய்யப்பட்ட தூய்மை பாரத இயக்க வட்டார மாவட்ட ஒருங்கிணைப்பாளர்களுக்கு மீண்டும் பணி வழங்க வேண்டும் என்ற பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்து கோஷங்கள் எழுப்பி 200க்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். அனைத்து தொழிலாளருக்கும் சட்ட பாதுகாப்பு, சமூக பாதுகாப்பு வேண்டும். இதன் அடிப்படையில் ப்ராவிடன்ட் ஃபண்ட், இஎஸ்ஐ இந்த தொழிலாளர்களுக்கு அமுல்படுத்த வேண்டும். இவர்களுக்கான இன்சூரன்ஸ் திட்டத்தை கொண்டு வர வேண்டும். இந்த கோரிக்கைகளை வலியுறுத்தி தான் தமிழகம் முழுவதும் லட்ச தொழிலாளர்கள் இந்த ஆர்ப்பாட்டத்தை செய்து கொண்டிருக்கிறார்கள். எனவே உடனடியாக தமிழக அரசு தலையிட்டு இந்த எளிநிலையிலே வேலை செய்கிற சாதாரண அடித்தட்டு தொழிலாளர்களை கை தூக்கி விடுகின்ற வகையிலே திராவிட மாடல் ஆட்சி என்று சொல்லுகின்ற தமிழக அரசு இந்த தொழிலாளருடைய கோரிக்கைகளை செவி சாய்த்தி நிறைவேற்ற வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். வார இறுதி நாட்களை முன்னிட்டு மார்ச் 10 வரை சிறப்பு பேருந்துகள் இயக்கப்பட உள்ளதாக போக்குவரத்து கழகம் தெரிவித்துள்ளது. வார இறுதி நாட்களை முன்னிட்டு இன்று 300 பேருந்துகளும் நாளை 430 பேருந்துகளும் இயக்கப்பட உள்ளன. கிளாம்பாக்கத்தில் இருந்து திருவண்ணாமலை, திருச்சி, கும்பகோணம், மதுரை, நெல்லைக்கு சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படுகிறது. நாகர்கோவில், கன்னியாகுமரி, தூத்துக்குடி, கோவை, சேலம், ஈரோடு, திருப்பூருக்கு சிறப்பு பேருந்துகள் இயக்கப்பட உள்ளதாக போக்குவரத்து கழகம் தெரிவித்துள்ளது. கோயம்பேட்டில் இருந்து நாகை, வேளாங்கண்ணி, ஓசூர், பெங்களூருவுக்கு இன்று மற்றும் நாளை 70 பேருந்துகள் இயக்கப்பட உள்ளன. அதேபோல் பெங்களூரு, திருப்பூர், ஈரோடு, கோவையில் இருந்து பல்வேறு இடங்களுக்கு 200 சிறப்பு பேருந்துகள் இயக்கப்பட உள்ளதாக போக்குவரத்து கழகம் தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் ஓரிரு இடங்களில் அதிகபட்ச வெப்பநிலை இயல்பை விட 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் அதிகமாக இருக்கக்கூடும் என தெரிவித்துள்ளது. இன்று முதல் மார்ச் 13ஆம் தேதி வரை தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் வறண்ட வானிலை நிலவக்கூடும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. ரஷ்யாவைச் சேர்ந்த 60,000 ஊழியர்கள் பயணித்த கப்பல் மீது உக்ரைன் தாக்குதல் நடத்தியுள்ளது. ரஷ்யா, உக்ரைன் 2 நாடுகளுக்கு இடையே நிலவும் தாக்குதலால் ரஷ்யாவுக்கு சொந்தமான போர் கப்பல்கள் மீது உக்ரைன் தாக்குதல் நடத்தியுள்ளது. நேற்று ரஷ்யாவின் ரோந்து கப்பலான செர்ஜி கோடா உக்ரைனில் வடிவமைக்கப்பட்டு உயர் தொழில்நுட்பம் மூலம் ஆளில்லா கடல் விமானம் மூலமாக கொண்டுவரப்பட்டுள்ளது. கப்பலில் 60,000 ஊழியர்கள் பயணித்த நிலையில் ரஷ்யா மீது உக்ரைன் தாக்குதல் நடத்தியுள்ளது. இதில் அக்கப்பல் நடுக்கடலில் மூழ்கியுள்ளது. மேலும் இதில் எத்தனை பேர் உயிரிழந்துள்ளனர் என்பது குறித்த தகவல்கள் இன்னும் ரஷ்யா வெளியிடவில்லை. மீண்டும் தலைப்புச் செய்திகள். மாநில அரசுகளை வஞ்சிக்காத ஒன்றிய அரசு அமைய வேண்டும். கொளத்தூர் தொகுதியில் நலத்திட்டங்களை துவக்கி வைத்து முதலமைச்சர் ஸ்டாலின் பேச்சு. திமுக கூட்டணி 40 தொகுதிகளிலும் வெற்றி பெற உறுதி. மதிமுக அவசர கூட்டத்தில் தீர்மானம். மதிமுகவுக்கு பம்பரம் சின்னம் ஒதுக்குவது தொடர்பாக 2 வாரங்களில் பதிலளிக்க வேண்டும். தேர்தல் ஆணையத்திற்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. பொது இடங்களில் அதிக கவனத்துடன் பேச வேண்டும். ராகுல் காந்திக்கு தேர்தல் ஆணையம் அறிவுரை. இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் செய்திகள் பிற்பகல் 1:30 மணிக்கு. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள மதிமுகம் பிரைம் யூடியூப் தளத்தில் இணைந்திருங்கள்.